நண்பர்களான மீடியா, பத்திரிகை, டிஜிட்டல் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட் ஃப்ளவர் விக்னேஷ் எனக்கு ஒரு 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 2 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு என்கிட்ட ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு கதை சொன்னார். சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அந்த லைனில் இது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் அவர் கொடுத்த அந்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா இதை நீங்கள் கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே இந்த டைரக்டரே ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ் அ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி, தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு டைரக்டர் என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம், அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார். அந்த டீம் இதை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்கிறோன்னா அந்த யானை இப்படி வரணும், அந்த யானை இப்படி பார்க்கணும், அந்த யானை இப்படி தூக்கணும், அது தண்ணியில் அப்படி போடணும். நம்ம ஒரு சீனை ஒரு டைரக்டராக நம்ம சொன்னால் அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்கிறது நம்ம நினச்சது தான் தெரியாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை அவர் புரிஞ்சுதா, அவர் கரெக்டாக போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவார், கண்ணை ஒருத்தர் பண்ணுவார், எலும்பு ஒருத்தர் பண்ணுவார், தும்பிக்கையை ஒருத்தர் பண்ணுவார், அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிஜின்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 55 பேர் மேலே ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இதை 90 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் விக்னேஷை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா விக்னேஷ்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப துருன்னு இருப்பார். ஆக்ஷன் சொல்கிறதுக்குள்ளே ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார். இருப்பா நான் ஆக்ஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண பாடுவார். அந்தளவுக்கு அந்த உடம்புல அது ஒரு வெறித்தனம் இருக்குது. சொன்னார் இல்லையா, அப்போ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ஆனால் இப்போ சொல்கிறேன், விக்னேஷ் நீ கவலைப்படாத, உழைச்சவன் கிடையாது. உழைக்கிறவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், என்னையே நீங்கள் எடுத்துக்கங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஏதாவது சொல்கிறேன், கனவுக்கு வயசு கிடையாது. ஒரு கதை, ஒரு கற்பனை அப்படின்றது ஒரு கனவு தான். அந்த கனவுக்கு வயசு கிடையாது. எனக்கு இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 and above தான் டாப் டைரக்டர்ஸ். பிகாஸ் கிரியேஷன், அந்த கிரியேஷன் சாகாது, என்றைக்குமே சாகாது. அதுவும் ஜனங்க அடுத்த படம் என்னன்னு கேட்கும்போது நம்மளை இன்னும் என்கரேஜ் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது நமக்கு அப்படியே ஒரு ஓ பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்டுலலாம் இன்றைக்கி இருக்கிற ஒரு லெவலுக்கு எங்கள் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோன்னா ஒரு ஃபோனில் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹீரோ மீட் பண்ணோன்னா எந்த ரூட்டில் போகணுன்னே முதல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், அவர் எப்படி போய் பார்க்கணும், என்ன பண்ணணும் எப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேறு லெவலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரியே வேறு லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் காம்படிட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they are all visualizing extremely extraordinary. வேறு வார்த்தையை நான் சொல்ல முடியல. அதே மாதிரி அந்த சில லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஓடிடி மூலமாக நம்ம சில லாங்குவேஜ் படம் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு தின் லைன், அந்த லைனை ஒரு 2.5 hours இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு கோவிட் வந்ததால தான் எல்லா மொழி படங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் பல லாங்குவேஜுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கு காம்படிட்டிவாக தமிழ் படம் பண்ணணும். தமிழ் படம் அதுக்கு காம்படிட்டிவாக, அதுக்கு ஈக்குவலாக, அதுக்குண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு அந்த லெவலுக்கு என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள்லாம் படித்த பாடத்தை உங்கள் ஸ்கூலோட உங்கள் காலேஜோட முடிஞ்சு போயிருக்கும், என் உள்பட. ஆனால் தினமும் ஒருத்தன் படிக்கிறான், தினமும் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணுறான், தினமும் ஒருத்தர் ஒப்பிக்கிறானா தான் நடிகை. ஒரு ஆர்டிஸ்ட்டும் தினமும் படிக்கிறாங்க, தினமும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் பல கேரக்டர் பண்ணுறாங்க. பல கேரக்டர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ, ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு லாயரா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டா, அதுக்கப்புறம் ஒரு ஏழையா, இத்தனை கேரக்டரும் பண்ணும் பொழுது அந்த ஆக்டருக்கு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறான்னு பாருங்கள்.
அதை அவங்க வெளிப்படுத்தும் போது தான் அந்த கேரக்டர் வந்து வெளியே நிற்கும். அதுதான் வந்து ஒரு ஹீரோ, ஒரு கேரக்டர்ஸ், அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையை இந்த படத்தில் சிறப்பான செய்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரூஸோடைய ஒர்க்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் சந்தோஷ். ஏன்னா ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது பார்க்கும்போது. நமக்கு அந்த மிக்சிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, என்னுடைய விஷால் வால்டர் வெற்றிவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க வீட்டில் தான் டீல். அவங்க அப்பா வந்து ரொம்ப அவரை மாதிரி இதை இப்போ சொன்னார் இல்லைங்களா, மாணிக்க சார் வந்து சினிமா லவர்னு, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய லவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து படம் எடுக்கணும். நான் அப்போ பண்ணும்போதே வால்டர் வெற்றிவேல் எல்லாமே அதை ரீமேக் பண்ணணும், இதை ரீமேக் பண்ணணும், இந்த படம் எப்படி இருக்கணும், அந்த படம் இருக்கணும், அப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன். அந்த ரசிகனுக்கு பிறந்தவர் எப்படி தப்பாயிடுவார்? நான் பார்க்கும்போது வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பார். மத்தியானம் வீட்டில் தான் சாப்பாடு எங்களுக்கு. 4 நாள் நாங்கள் அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுத்தேன்னா 4 நாள் எனக்கு சத்யராஜ் சாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு, அவங்க வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தினம் ஒரு டிஷ்ஷஸ், அதாவது ரோட்டில் ஓடி துரத்திட்டு ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன். ஆனால் அந்த மாதிரி கவனிப்பு அவங்க அம்மா விஷால், அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு புள்ள இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்தது இல்லாமல் ஒரு மேடையும் அப்படியே ஷேக் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு எசன்ஸை ரொம்ப அருமையாக சொன்னார். நான் தனக்காக தான் செய்யலை, இந்த மேடையில் நான் இதை செஞ்சதுக்கு காரணம் இந்த படம் ரெட் ஃப்ளவர்ன்ற படம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும், அதை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது அந்த நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே விஷால் நல்லா இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சினிமாவில் அடுத்தவனோட வெற்றியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்கா, நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்கா, ஏய் நல்லா இல்லையா, யாரும் சொன்னாங்களே, ஏன் ஐயா நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட, நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டால் தானே நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். இப்போ மாணிக்கம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னா காளிகாம்பாள் யாரை வச்சு, காளிகாம்பாளை வச்சுட்டு வந்திருக்காரு, அண்ணாமலையாரை வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து இதில் வந்து ஒரு தோப்பாருன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதே போல் ஒரு டைரக்டரோட கதையை டைரக்டரோட வேலை என்னென்னா, முதல்ல அந்த ஹீரோயின் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு கதை பிடிச்சிருந்தா அடுத்தது இந்த கதாநாயகனாக இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த கதாநாயகிட்ட போய் என்னுடைய டைம் நான் சொல்கிறேன், இந்த கதாநாயகிட்ட போவோம், அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுப்போம்னு ஒரு ஷெடியூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடித்த பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்ணுறது. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம்னு அர்த்தம். 2வது படி அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் 3வது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் இன்றைக்கி மாணிக்க சார் பக்கத்தில் உட்காரும்போது சொல்கிறாரு, இந்த படம் பாருங்கள் சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாகும், அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நிலச்சி இந்த இண்டஸ்ட்ரி நிற்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாரையுமே ஆண்ட்ரூஸை வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சந்திரமுகியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தேன், நான் 3 பேர் கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார், வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இதை போட்டி பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருக்குது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏயா காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் க்ரீன் மேட்டில் விஷுவல் பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அது கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கணும். கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசங்க காலி, டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி.
அதனால் டைரக்டர் தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன். அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார். விக்னேஷ், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ரவுண்ட், திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யூ கோயிங் டு அச்சீவ். நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டு 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 நீ நடித்த, நான் உன்னை கேட்குற டைம் வரும். இப்போது நான் தைரியமாக சொல்கிறேன், நானே உங்கள்கிட்ட கேட்பேன். காட் பிளஸ் யூ அண்ட் கிளாஸ்பெர்த் யூனிட் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் புலவர் ஆடியோ டெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகிறதிருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, அவருடைய சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் நடித்தேன். அந்த படத்துலேயும் அவரோட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அவங்களுக்கு எனக்கு நன்றி. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதில் அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கு மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார். நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விஷால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விஷால் சார் கோவப்பட மாட்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் நடித்த என் கூட நடித்த நடிகர்கள், நான் ஒஜிமதி சார்லாம் லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, எனக்கு டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படம் என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சார் கூடலாம் நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது. எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வமாக இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது காரணம் விக்னேஷ், இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன், என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார், நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தனா தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தனாவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே ஒரு கெட்டப் அப்படின்னு ஜம்முனா நிற்பார். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி, அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25 30 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார். அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர்.
அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இப்போ எதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க மனிதன் கிடையாது. நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து ரசிக்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, முயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை மக்கள் நீங்களாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பொதுமக்கள், மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், துப்புல்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்றைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்றுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டரில் வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணால் தான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு அத்தனை நாள் 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம், ராமநவத்தோலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ சினிமா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நாள் தான் அதோடைய தலையில் இருக்குது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தியேட்டரில் குமிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாள்லேயே 3 நாள்லேயே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கிடணும். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலையுலக ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி.
அனைவருக்கும் நன்றி. நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா முடியாது. ஏன்னா வந்து இந்த இந்த மேடையில் வந்து எவ்வளோ பேர் வேலையில் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நல்ல உள்ள ஆத்மாக்கள் எனக்கு என்னென்னாப்பா வெளியே வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, அது ஒரு தான் கன்ஃபியூஷன் மனசில் அடிக்குது. ஏன்னா அதில் எத்தனையோ ஃபோன் வந்துன்னே இருக்குது. ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வெளியே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னால் ஃபோன் எடுக்க முடியல. இந்த அன்பை வந்து படம் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. முழுக்க என்னை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இது வந்து தமிழக வரலாற்றில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம வந்து இதை தமிழகத்துக்கு பெருமை செய்யக்கூடிய படம். இதை வந்து ஃபஸ்ட்டு நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள் 8, 9, 10 வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.